வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எங்கேயோ போயிட்டுருக்குது தங்கத்தோட விலை. கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கூட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சவரன் வந்து ரூ. 1,15,320 அப்படின்னு போயிருக்குது. எப்படி எடுத்துக்கிறது இத? சார் இப்ப நீங்க ஆக்சுவலா இன்னைக்கு காத்தால நம்ம ஜுவல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காத்தால ஒரு ரேட், சாயங்காலம் ஒரு ரேட் போடுவாங்க. காத்தால ரேட் வந்து ₹14,500 இருந்தது. 22 கேரட் கோல்டு. ரூ. 300 ஏறி. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, 300, ரூ. 250 ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா, நீங்க ஆக்சுவலா கோல்ட பத்தி பார்க்கணும்னா, நம்ம டிவியில எல்லாரும் இங்க ஆபரண தங்கம் என்ன விலைன்னு பேசுறீங்க. ஆக்சுவலா பார்க்க வேண்டியது வேர்ல்டு கமாடிட்டி மார்க்கெட். அதுதான் நிர்ணயம் செய்யும். 4830 தாண்டி போயிட்டுருக்கு டாலர்ஸில். இந்த நான் $14,500 ஃபிக்ஸ் ஆனது கார்த்தால ஒரு $100 கம்மியாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஒரு $130 $130 ஏறி இருக்கு. 30 கிராமுக்கு ஒரு அவுன்ஸுங்கிறது 30 கிராம். ஸோ 300 300 ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் 14,500க்கு வாங்கினீங்கன்னா $300 டிஸ்கவுண்ட்டு. ஸோ 14,800 கிட்ட நாளைக்கு காட்டான்னு நான் எதிர்பார்க்குறேன். நைட்டு ஒன்றும் ஆகலைன்னா. இந்த கணக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், ஒரு கிராமத்தில இருக்கிறவங்க, ஒரு கல்யாணத்த வச்சிருப்பாங்க, ஒரு காதுகுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாரி எல்லாம் வந்து தயாராகிட்டு இருக்காங்கல்ல ஒரு கணக்க போட்டு. அவங்கலாம் என்ன பண்றது? நாங்கள் தான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கோம். உங்கள் டிவிலேயே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி தங்கத்தை வாங்குங்கன்னு. இது 2 பேரும் பொறுப்பு. ஒன்று நம்ம பிரதமர், இன்னொன்று அவரோட நண்பர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு. நம்ம பிரதமர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, ரூபா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி ₹91.70 இருக்குது. அது ஆக்சுவல் ரேட்டு. நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கணுன்னா ₹93 ₹94 இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காது.